அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. அதாவது கட்டுக்கடங்காமல் காத்திருக்கும் கல்லணை வெள்ளம் போல் திரண்டிருக்கும் என அருமை மக்களை குஷிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது எங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். டென்ஷன் ஆகுது. பல தடைகளை கடந்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாய் கொளருதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்கடா? எக்ஸ்கியூஸ் மீ. நோ பாய்சன். சமாளிக்க வேண்டியிருக்கு. அதாவது இன்னும் நிறைய விஷயங்களை உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். அதாவது சூப்பர் அண்ணனின் நானே கிணங்கி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது. போதும். திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. வண்டியில ஏத்துறீங்க? தங்கச்சிக்கு அண்ணன் கொடுக்குற சீதனமா? சீதனமா? ஆமாம்மா. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டேனா? நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன கைமாறு. அது இல்லைண்ணே, உங்கள் ஊர் திருவிழாவை நல்லபடியாக பாதுகாப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. கடமைக்கு எதுக்குண்ணா இந்த கைமாறலாம்? மனசார சொல்ற தங்கச்சி, என் குடும்பத்தில் நிறைய வசதி இருக்கு. ஆனால் யாருமே 10ஆம் கிளாஸ் தாண்டல. இன்னைக்கு என் பொண்ணு 12ஆம் கிளாஸ்ல அடி எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கானா? அது காரணம் யாரு? நீ தானே. நீ மட்டும் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலன்னு வச்சுக்க, அவன் எவ்வளோ தூரம் வந்திருப்பாளா? அண்ணே, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதுண்ணே. ஆனால் நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தா அந்த போஸ் பாண்டிக்கு சொல்லுங்கண்ணே. போஸ் பாண்டி தங்கமான பையன், தரமான பையனாச்சே. ஆமாண்ணே, உங்கள் பொண்ணு கல்யாணத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறுத்த சொன்னதே அந்த போஸ் பாண்டி தானே. அந்த பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் நானே உங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தினேன். சரி, நான் வரேண்ணே. நான் அன்னைக்கே சொன்னேன் அவனாத்தான் இருக்கணும்னு. இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? அந்த கூல் மாய் காது இல்லாம தெரியற மாதிரி இவன் தலையெல்லாம் முண்டமா தெரியணும் முதலாளி. அவனை ஆட்டா இருக்கிற மாதிரி அறுத்துட்டு அருவாளை மட்டும் ஆட்ட கொடுப்பா, நான் ஜெயிலுக்கு போறேன். யாத்தே, ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. முடியல, என்னால முடியல. அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். அவனை கண்ட துண்டமா வெட்டி மூட்டையா கட்டி அவனை கம்பாயில ஏறியணும். என்ன சிவராண்டி சொல்ற? ஒரு 40 லட்சம் டாப் போட்டு வர்றா. இன்கம் டாக்ஸ் ரைட் மாப்ள. அப்புறம் கூப்பிடுறேன். என்ன நேரத்துல இந்த பக்கம் கடைக்கு கோன் வாங்க போறோம். நைட் நேரத்துல கோன் ஐஸா? ஐஸ் கோன் இல்ல, மருதாணி கோன் வாங்க போறோம். வாங்கி உன் மூஞ்சில கொஞ்சம் போட்டுக்க, அப்படியாவது சிவப்பா வரியான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. ஹலோ மியாவ், மே ஐ ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ். அட, மிஸ்ஸஸ் போஸ் பாண்டி இங்கிலீஷ் எல்லாம் பேசுதப்பா. இது நல்லா இல்லடி. என்ன சியா, ஆளே பார்க்க முடியல. எப்படி இருக்க? சுமாராதான் இருக்கு. சியா, என்ன பண்ற? பால் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வரேடா. டேய், என்னடா வேணும் உனக்கு? 10 ரூபா சாக்லேட் ஒன்னு எடு. பட்டாணி தானே வாங்கி திம்பீங்க, புதுசா 10 ரூபா சாக்லேட் கேக்குற? மண்டைய போடுற வயசுல மளிகை கடை நடத்திக்கிட்டு போட்டேன். இதை எடுத்துக்கலாம்ல, நல்லா தானே இருக்கு. எங்களுக்கு தெரியும். நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு?
அடிப்பாவி, அப்புறம் எதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? என் பார்வையே அப்படித்தான். அப்புறம் நான் வாங்கி கொடுத்த ரிப்பன்ல மட்டும் ஜடை போட்டு வந்தியா? இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரிப்பனை கட்டியிருக்கவே மாட்டேன். தெரியாம கட்டினதுக்கு சாரி. போதுமா? சரி, நீ தான் போஸ லவ் பண்றீல, அந்த டிசைன் எடுக்க வேண்டியதானே? நான் அவனை லவ் பண்றேன் தான், ஆனா நம்ம அதை காட்டிக்க கூடாது. ஏண்டி? என்கிட்டயே டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்க சொல்லி என்னை வெறுப்பேத்தினால, இப்போ நம்ம பின்னாடியே அலையட்டும். இப்படி அலையட்டும் நினைச்சிட்டு நாம இருப்போம். அவங்க இது தேராத மாப்பிள்ளைன்னு ஜம்ப் பண்ணிடுவாங்கடி. அந்த திறமையெல்லாம் நம்ம ஆளுக்கிட்ட கிடையாது. பேலன்ஸ் இல்ல. பேலன்ஸ் இல்லாம எதுக்குடா வெள்ளையா சட்டை போட்டிருக்க? உள்ள ஜட்டி கூட தான் வெள்ளையா போட்டிருக்கேன், பாக்குறியா? அப்போ ஓ குடல உருவுனா அதுவும் வெள்ளையா தான் இருக்குமா? குடல உருவியா? யாரு வீரனா? யாருப்பா? அண்ணே போஸ் பாண்டினே. ஐயோ, நம்ம மொக்கச்சாய் மாவனா? ஆமாண்ணே, மொக்கச்சாய் மைன் தானே. நம்ப தூக்குப்பா, தூக்கு. பாத்துப்பா. எந்த ஒரு காரணம் தெரியல மொக்க. உன் மாவனை போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருந்தாங்க. நான் அந்த வழியா போனதுனால காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கு? இவன் அங்கேயே போட்டு தள்ளியிருப்பாங்க. ஓ மாயங்கிட்ட சொல்லி வை மொக்க. தேவையில்லாம கண்டவங்கிட்ட எல்லாம் ஏழரை எடுத்து திரியிறேன். அட்டேஷன். ஊருக்குள்ள 1000 பேர் 1000 விஷயம் பண்ணுவாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடணும்டா. கரெக்ட் சார். ஓடி புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அடிச்சு போட்டு போனவங்க நாளைக்கு கொலையும் கூட பண்ணலாம். கொஞ்சம் கோளாறு சொல்லி வை மொக்க. ஒவ்வொரு தடவையும் நானா வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியும்? என்னண்ணே போனா போகணும், ஒரே போடா போட்டு தரலாமா? கோளாறு சொல்லிட்டு வர. ஏய், முதல்ல சொல்லி பார்ப்போம், அடிச்சு பார்ப்போம். கேட்கலன்னு வச்சுக்க, நீ சொன்ன பாரு, அதுக்கு ஒரு நேரம் வரும். வண்டி எடு. எதுக்குப்பா அப்படி எல்லாம் செய்யற? ஆளு வச்சு அடிக்கிற அளவுக்கு அப்படி யாருப்பா உனக்கு எதிரி? எனக்கு வேர்ல்டு பூரா 1008 எதிரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு எதிரி அந்த போகிறான் பத்தியா, அவன்தான். அடா பாவி, ஆளு வச்சு அடிச்சதும் இல்லாம நல்லவன் மாதிரி இல்ல வந்து பேசிட்டு போறான். அவனை சும்மா விடக்கூடாதுடா. எப்பா நீ ஏன் இப்படி பேசுற? சொல்லிட்டு இல்ல, நாளைக்கு அந்த ஆள் தோட்டத்து பக்கம் வரும்போது அங்க புதக்குழி வெட்டி வச்சு அது மேல இலையெல்லாம் போட்டு மூடி வச்சு அந்த குழிக்குள்ள உள்ள வச்சிடறேன். டேய், பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறதுனால தான் ஆளு வச்சு அடிக்கிறாங்க. டேய், அந்த செவனாண்டி உசுறு குசுரா நினைக்கிறான தூக்குடா. மெதுவா திரும்புடா. லெட்ஸ் கோ. மிஸ்டர் கோடி, ப்ளீஸ் லிசன். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். ஓகே, அக்யூரேட்டா போறேன். ஏற்கனவே நான் இல்ல. யாருமே இல்லையே. போடா உங்க போங்கப்பா, போங்க. இப்ப பார், என்ன இளவு சொம்பு நெளிஞ்சு போச்சுடா. கம். பேச மாட்டேன். கம், நான் வாடான்னு அர்த்தம்டா. போஸ் பாண்டி. செவனாண்டி நீரோசா இருக்குப்பா. நம்ம தேடி வந்த செவனாண்டி உசுறு தூங்கிக்கிட்டு இருக்கு. என்ன தூக்கிடுவோமா? எஸ் பாஸ். செத்தான் சிவனாண்டி. தேங்க்யூயா.
என்ன பண்ண போறேன்? எங்கடா போற? டேய், இதெல்லாம் நம்ம சங்க செட்டு உள்ளே இல்லடா. இனிமே சங்கமே இல்லடா. செவனாண்டி முழிச்சாண்டா என்கொரியே இல்ல, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். ஐயோ யோ சிவனாண்டி, நீ வெத்த மகளாயா இது? ஐயோ, இம்பூட்டு அழகா இருக்காளே. அடிப்பாவி, நான் எடுத்து கொடுத்தப்ப வேணாம் வேணான்னு வீராப்பா தள்ளி விட்டுட்டு இப்ப அதே டிசைனை போட்டிருக்கியா? ரைட்டு. டேய் போஸ் பாண்டி, லதா பாண்டி மனசுல ஏதோ ஒரு மூலையில நீயும் வாழ்ந்துகிட்டு தாண்டா இருக்க. யோ சிவனாண்டி, இதை காட்டித்தானே என்னை 5 நிமிஷம் பேதியாக வச்ச. இந்த வந்துட்டியா, உன்னைய ஒரே படா போட்டு தள்ளுறியா? உன் மண்டை செதற திரும்பிட்டான்டா. ஜு 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 ஜு. ஓசியில ஓடுற படம் தானே மாப்பிள்ள. யாரு பார்த்தான்னு குன்றும் பார்த்துக்க. பொறாம பிடிச்சவைய. இந்த பக்கம் டாக் இருக்குடா. ஐயோ பாவண்டா, இங்கிட்ட ஓடியாந்துரு. சிவனாண்டே சிவனாண்டே. ஸ்டாப் இட். ஐயோ துப்பாக்கி! தனலட்சுமி, என்னடி கொட்டாய் விடுற? துப்பாக்கி எங்க? துப்பாக்கியா? எனக்கு தெரியல. அசால்ட்டா திரும்புற. இங்க வா. ராத்திரி செவுத்துல மாட்டிருந்த துப்பாக்கிய காலையில காணோம்னா அதுக்கு என்ன கால் முளைச்சு வாக்கிங் போயிருச்சா? ஆமாங்க, நான் தான் துப்பாக்கியை தூக்கிட்டு அந்த விளங்காத 4 பேரோட வேட்டைக்கு போய் வெறுங்கையோட வீட்டுக்கு வரேன் பாருங்க. வெறுங்கையோடயா? ஏண்டி துப்பாக்கி காணாம போச்சுக்கிற டென்ஷன் இருக்கிற? வெறுங்கையோட? ஐ மேங்கோ. அன்புக்கு இலக்கணமா அந்த 4 பேரை பார்த்து விளங்காத 4 பேர் சொல்றியா? சிவனாண்டே சிவனாண்டே. துப்பாக்கி இல்லாம வாழ முடியாது. எதுக்குற உனக்கு சாட்டு மாதிரி துப்பாக்கி? துப்பாக்கியே காணோம். என்னடா போஸ்? ஐயோ, எனக்கு வேண்டாங்க. தனலட்சுமி, என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா? ஆமாங்க, நீங்க வேட்டைக்காரங்கிறதுக்கு அடையாளம் இது ஒண்ணுதாங்க இருக்கு. இதையும் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னப்பா என்னாச்சு? துப்பாக்கி பாத்தியா? துப்பாக்கி பார்த்தேன்பா. விஜய் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்பா நீங்க இன்னும் பார்க்கலையா? அடராமா, வாக்கப்பட்டு வந்தவதா விருசம் பழம்னா வயித்துல போறது வாழைப்பழமா இருக்கு. என்னம்மா என்னாச்சு? துப்பாக்கியை காணோம்டா. ஐயோ, இந்நேரம் என் துப்பாக்கி எவன் கையில சிக்கிட்டு என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. போச்சு போச்சு, துப்பாக்கி போச்சு. கோவிந்தா கோவிந்தா. பேசாம துப்பாக்கியை காணோம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நங்கு 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 மண்டல் நான் போட்டா தண்ணி உனக்கு புத்தி வரும். அவங்களே துப்பாக்கி கொண்டு வந்து சரண்டர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கி காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா துப்பாக்கியை வச்சு காப்பாத்த வக்கீல்னு சொல்லி லைசன்ஸ் புடிக்க வச்சு வாங்கிடல. அடங்கோக்கா மக்கா, அந்த துப்பாக்கியை தூக்கி மோட்டார் பைக்கில் வச்சுட்டு கூலிங் கிளாஸுகளை போட்டுக்கிட்டு போறது என்ன வாரது ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதை தூக்கிட்டு போனோம், அதை வச்சுக்கிட்டு காட்டெறிமி சுடுறானோ யானையை சுடுறான். இந்தாங்க காப்பி குடிங்க. என்னங்க காப்பி குடிங்க. எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி நினைச்சுட்டு. இவங்க வேற விடிய முன்ன வந்துட்டாங்க. ஆமா ஆமா, உங்க அள்ள கைங்கெல்லாம் வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். ஏய், என்னப்பா தலையில துண்ட போட்டுருக்க? ஸ்டைல் நல்லா இருக்கு முதலாளி, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏண்டா
ஊர்ல எத்தனை பேர் தலையில துண்ட புடிட்டு திரியுறாங்க. எவனுக்காவது இந்த கெட்டப் வந்துருக்குதாடா? அத சொல்றா. அப்புறம் நைட் ஃபுல்லா சரியான வேட்டை போல் இருக்கு. மான்கறி வாசம் மூக்க தொலைக்குது பாய். மாட்டுச்சாணி நாத்தோ, உனக்கு மான் குளம் மாதிரி இருக்கா? துப்பாக்கி காணப்படா ஒன்னேங்களா? ஏய் என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, நேத்து காலையில இந்த துப்பாக்கி காணோம்னா எவன் எடுத்துட்டு போனான்னு வேற தெரியல. கவலைப்படாதே, எவன் துப்பாக்கி எடுத்துட்டு போனானோ தேடி பிடிச்சு கைய காலை இணைங்கி போடுவோம்னா இணைங்க. எவனே தெரியல, அப்புறம் எங்கிட்ட கைய காலை இணுங்கிறது? அண்ணே 2 மணி நேரத்துல எவன் துப்பாக்கி எடுத்தானா அவன் பேரு ஊரு ஜாதகத்தோட வரேன். அண்ணே வாங்கண்ணே போலாம். சரிப்பா. அக்கா தலைவலி மாத்திரை ஒன்று கொடுங்க. இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அம்பிடுதான். அப்ப புலி மாதிரி கத்தட்டா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப நான் திருந்தி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சிஎம்மா ஆக போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல பெரிய கலவரமாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உங்க அப்பன் துப்பாக்கி எவனோ தூக்கிட்டானா? ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? வீட்ல இருந்த துப்பாக்கிய எவனோ தூக்கிட்டு போயிட்டான். எங்க அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இருக்கணும்ல, நாசமா போக, அழிஞ்சு போக, என் கண்ணு முன்னாடியே பைத்தியம் பிடிச்ச தெருவுல பிச்சு தான் எடுக்கணும். ஏன் அவ்வளவு ஃபோர்ஸா போற? அவன் எவனா உனக்கு வேண்டப்பட்டவனா இருக்க போறான். எனக்கு வேண்டப்பட்டவனா? யாரு? நந்தா. இந்த பிச்சைக்காரன தொல்லை வேற. பேபிமா, சரி, யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு, குடிச்சுக்கிட்டே பேசுவான். கூல் ட்ரிங்க்ஸா? மரியாதையா போய் வச்சிரு, இல்ல நானே போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். போய் சொல்லு. அந்த ஆள் வச்சு அடிக்க வந்தா சும்மா விடுவாங்களா? அதான் தூக்கிட்டேன். ஆளு வச்சு அடிச்சாரா? எதுக்கு? அதெல்லாம் எனக்கே மாமனாருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை. நீ தலை கோவப்படாதம்மா, நான் துப்பாக்கி திருப்பி வச்சிடறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. இந்த புளிச்ச தண்ணி பயில கல்யாணம், அவனுக்கு நான் தான் தொண மாப்பிள்ளையா போறேன். நீ தொண பொண்ணா வரணும், வர்ற. ஐயோ, தொண பொண்ணால வர முடியாது. ஐயோ, துப்பாக்கி எல்லாம் திருப்பி வைக்க முடியாது. சரி, யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். யாரு? பிச்சை மகனா? நொச்ச மகன். ஓ, உங்க அப்பன் பேரை மாத்தி. நீ ஏன்டா இங்க படுத்திருக்க? உன் கூட சேர்ந்ததுக்கு இங்கேயாவது படுக்க விட்டுக்கான்னு சந்தோஷப்படு. ஓ காட். அங்க துப்பாக்கி தூக்குனல இருந்து செவனாண்டி வெறி பிடிச்சு போய் வெறி நாயெல்லாம் துரத்திக்கிட்டு திர்றான்டா. இப்ப நீ பத்தாவதுக்கு அவன் மகளை விரட்டிக்கிட்டு தெரியுற. சூப்பர்ல. எங்க போய் முடிய போகுது? போ, டாடி கூப்பிடுறேன். டே டாடி, உனக்கு என்னடா வேணும்? மகனே சீக்கிரம் கோயிலுக்கு வாடா, பெரிய முதல்ல மாட்டிருக்கு. சிக்கச்சுனா 2 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இப்ப மட்டும் நான் முட்டிக்கால் போட்டா சாப்பிட்டுக்கிட்டு தெரியுறோம். டேய் வை வந்தா காசு கிடைக்கும், அவ்வளவுதானே? வை. மாயாண்டி கருப்பாண்டி சிவனாண்டி கோயில பொங்கச்சோறு வாங்கிட்டீங்களான்னு வந்திருப்பாங்க. அப்போ ஓகே. என்னங்கண்ணே திடுப்புன்னு இந்த பக்கம்? ஒருத்தன் நேற்று அண்ணன் வீட்டுக்குள்ள பூந்து துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கையக்கால இணுங்கணும். அதுக்கு தான் முத்து போட்டு பார்க்க வந்திருக்கான். மாட்டினாங்க கம்மம் கட்சிதான்.